சில தினங்களுக்கு முன்பு ஜெர்மனியில் உள்ள பெர்லின் நகருக்கு சென்றிருந்தேன். அங்குள்ள பெரிய அரண்மனையை பார்க்க என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே மறைந்த மாவீரன் ஹிட்லர் அவருடைய வாழ்க்கை சரிதியை படத்தில் காட்டிக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த ஜெர்மனியர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாய், ஹிட்லர் நாய், ஹிட்லர் நாய் படத்தில் காண்பிக்கிறார்கள் என்று காரி துப்பி போனார். தேவனை மறக்கிறவருடைய பெயர் புழுதியில் எழுதப்படும், நீதிமான்களுடைய பெயரோ புகழ் பெற்று விளங்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவனாக காணப்பட்டவன் எவனோ, அல்லது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான். அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான். நீதிமானாகி ஆபிரகாமை பாருங்க. ஆபிரகாமுக்கு ஒரு பெயரை உண்டாக்கினார். இன்றைக்கும் நீங்கள் எருசலேம் நகருக்கு போங்க, எபிரோன் என்ற ஒரு இடத்திற்கு உங்களை கூட்டிச் செல்வார்கள். அங்கே ஆபிரகாமின் கல்லறை இருக்கிறது. அந்த கல்லறை முகமதிய சகோதரர்கள் கையில் இருக்கிறது. முகமதியர்கள் வரும் பொழுது ஐயோ இப்ராஹிம் நபி என்று புலம்பி அழுகிறார்கள். யூதர்கள் வரும் பொழுது எங்கள் தகப்பனாகி ஆபிரகாமே என்று புலம்பி அழுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் வரும் பொழுது ஐயோ விசுவாசிகளின் தகப்பனே என்று புலம்பி அழுகிறார்கள். ஆபிரகாம் அனைவருக்கும் இன்றும் தகப்பனாய் விளங்குகிறார். நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். உங்கள் பெயர் புகழ் பெற்று விளங்கும். இந்த உலகில் நீங்களும் நானும் சாதாரணமான மக்கள். நாம் வாழ்வது குடிசையில் இருக்கலாம், கிராமத்தில் இருக்கலாம், கூலி வேலை செய்து பிழைக்கலாம். ஆனால் தேவனோ, அவனுடைய பெயர் எனக்கு ரொம்ப முக்கியம்பா, அதை மறந்துடாதீங்க, ஜீவபுஸ்தகத்தில் எழுதி வைங்க, என் பிள்ளைய நான் ஒரு நாளும் மறக்க கூடாது என்றார். நமக்கு ஒரு பெரிய கீர்த்தி அவர் மறு உலகிலும் உண்டு பண்ணுவார், இந்த உலகிலும் உண்டு பண்ணுவார். ஆபிரகாமுக்கு கீர்த்தியை உண்டு பண்ணினவர் நமக்கும் உண்டு பண்ணுவார். தேவனோடு கூட சஞ்சரிக்கும் ஒரு மனிதனை அறிவேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்கள் கூறுகிறது போல, தேவன் அவரை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்து சில சமயங்களில் மோட்சத்திற்கு அழைத்து செல்வார். அங்குள்ள காட்சிகளை காண்பிப்பார், வரப்போகும் காரியங்களை முன் அறிவிப்பார். ஒரு முறை நாம் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல, ஐஸ்வர்யவான் ஒருவன் நரக தீயில் அகப்பட்டு பாதாளத்தில் தீயில் தவித்து புலம்புவதை அங்கு அவன் காணும்படி செய்தார். அவன் சொன்னான், ஆபிரகாமே, என் பிதாவாகிய ஆபிரகாமே, நான் இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே. ஐயோ, என்னுடைய நாவு தண்ணீர் தாகத்தினால் தவிக்கிறது, ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு கிடைக்கும்படி செய்யும் என்று புலம்பி அழுதான் என்று அங்கு வாசிக்கிறோம். அந்த காட்சியை பார்க்கும்படி செய்தார், நரகத்தை காணும்படி செய்தார், நரகத்தில் உள்ள பல பல பாகங்களை பார்க்கும்படி செய்தார். நரகமாவது மோட்சமாவது, மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை ஏது என்று சொன்னவர்கள் அந்த மறுமைக்குள் பிரவேசித்து மனம் கசந்து அழுவதை அவர் கண்டார். ஆயிரமாய் ஜனங்கள் உட்கார்ந்து புலம்பி அழுகிறார்கள். அங்கிருந்து மோட்சத்தை காணும்படி பிசாசு செய்கிறான். மோட்சத்தை பார்க்கிறார்கள். தங்களுக்கு அருமையானவர்கள் அங்கே மகிழ்ச்சியோடு ஆடி பாடி மகிழ்வதை பார்க்கிறார்கள். ஐயோ, என் தாய் எங்க இருக்கிறாளே, எனக்கா எவ்வளவு அவள் அழுதாள், என் தகப்பன் எனக்கு எத்தனை புத்தி சொன்னார், கேளாமற் போனேனே, ஐயோ என் சகோதரி அங்க இருக்கிறாளே, நானோ இந்த நரக வேதனை பாடுபடுகிறேனே என்று புலம்பி அழுவதை கண்டார். நரக தீயை கண்டார். அதில் வாட்டி எடுக்கப்படும் ஆத்துமாக்களை கண்டார். மைல் கணக்காக இந்த அலைகள் நிறைந்த கடல் போல நரகம் காணப்படுகிறது. சுற்றிலும் மணல் அல்ல, நாம் உட்கார்ந்து இன்புறுவதற்கு பாறை போல இருக்கிறது, செங்குத்தான பாறைகள். சில சமயங்களில் இந்த அக்னி ஜுவாலையில் வாட்டி எடுக்கப்படும் ஆத்துமாக்கள் அலையின் வேகத்தினால் கரையில் தூக்கி எறியப்படுகிறார்கள். அவைகள் எண்ணுகின்றன, ஐயோ நான் தப்பி விட்டேன், இந்த மலையில் ஏறி மறுபக்கம் குதித்து விட்டால் எனக்கு பிழைப்புண்டு என்று ஏறுகிறார்கள். ஆனால் நரகத்தில் உள்ள அந்த நெருப்பு அலைக்கு ஒரு ஜீவன் உண்டு. உலக அலை போல அல்ல, அது பாம்பின் நாக்கை போல சீறி போகும்.
இந்த ஆத்மாவை திரும்பி இழுத்து கொண்டு வரும். அப்பொழுது அந்த ஆத்மா எடும் குரல் கூச்சல், ஐயோ ஐயோ எனக்கு போக இஷ்டமில்லை, மறுபடியும் நெருப்பா என்று அவர்கள் புலம்பும் அந்த புலம்பல் அந்த தேவனுடைய மனிதனுடைய காதுகளில் பல நாட்கள் அவரை வாட்டி வதைத்தன. அந்த குரல் பயங்கரமான குரல். ஆகவேதான் இயேசு சொன்னார், நீங்க சாதாரண ஆள் அல்லப்பா, என் மகனே நீ சாதாரண ஆள் அல்ல. கூலி வேலை தான் நீ செய்யலாம், கூடை தான் முடையலாம் நீ, அல்லது ஒரு கிளார்க்கா இருக்கலாம், ஆனால் உன் இருதயத்தை எனக்கு தந்து விட்டாயே அப்பா. எரேமியா 15:16 சொல்கிறது போல, என் பெயரை உண்மையில் நான் எழுதியிருக்கிறேனே, நீ என்னுடையவன், நீ விலையேற பெற்றவன், உனக்கு ஒரு பெயரை மோட்சத்தில் உண்டாக்கி இருக்கிறேன், இந்த உலகத்தில் உண்டாக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் எவ்வளவு பாக்கியவான், எவ்வளவு பாக்கியவான். மனம் கலங்காதிருங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். தேவ தூதர்கள் உங்களை கண்டு என்று பயப்படுவார்கள், பிசாசுகள் உங்களை கண்டு நடுங்கும். இயேசு சொல்லி போனார், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று. ஆகவே இந்த பெயரை சொல்லும் பொழுது மோட்சம் முழுவதுமே நடுங்கி ஆக வேண்டும். நீங்கள் பெரியவர்கள், உங்களுக்கு ஒரு பெரிய பெயர் உண்டு.